சீர்காழியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த நாங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டு அறிந்தனர். நெல் முட்டைகளை ஆய்வு மேற்கொண்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கையில், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறையில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும், முன்னதாக எருக்கூர் நவீன அரிசி ஆலையில் அமைந்துள்ள சைலோவை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரையிலும் 130 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 124 நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நடைபெற்று வருவதாகவும், இதுவரையிலும் 34,859 மெட்ரிக் டன் மேல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 6,444 விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 70 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு 34,46 மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 8,004 கோடி விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிகப்படியான விவசாயம் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில்தான் நடைபெறுவதாகவும், தற்போது மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்பட்டாலும் குறுவை விவசாயம் முடிவுற்ற நிலையில் கொள்முதல் நிலையங்களில் போதிய தார்பாய்கள் இல்லாததால் அதிக கட்டணத்திற்கு வாங்கப்படுவதாகவும், மேலும் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் கையூட்டு வாங்கப்படுவதை தடுக்க வேண்டுமென விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அதனை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு இதுபோல் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தற்போது காலநிலை மாற்றத்தால் மழையால் விவசாயிகள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், அறுவடை முடிந்து நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வருவதும் மழையால் ஈரப்பதம் பாதிக்கப்படுவதால் அதற்கும் எவ்வாறு மாற்று ஏற்பாடு செய்யப்படுவது என அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க கூடுதலாக பல்வேறு பகுதிகளில் நெல் பாதுகாப்பு குடோன் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தரம் உயர்த்தப்பட்டு நெல் முட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வணக்கம். இன்னைக்கு நான் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நம்ம நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதை ஆய்வு செய்ய வந்திருக்கோம். குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் மற்ற டெல்டா, குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர் போன்றவையும் தொடர்ந்து போயிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் மார்னிங் இருக்கூர் ஃபர்ஸ்ட் அரிசி ஆலை, குறிப்பாக அதில் பல நாட்களாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த சைலோஸ் மறுபடியும் மேம்படுத்தி அதை தொடர்ந்து செயல்படுத்திருக்க 2 அரிசி ஆலை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்துகிறாங்க. அதை மேம்படுத்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல பார்த்து